அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா உங்கள் பேர், நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்கண்ணே. என் பேர் முபாரக். தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் பக்கத்தில் முதலியார்பட்டி. சரிண்ணே, நம்ம பண்ணையில் இப்போ குட்டிகள் பார்த்தேன் இருக்குது. என்ன வகையான குட்டிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பண்ணையில் மயிலம்பாடி இருக்குது. ம். மயிலம்பாடி ஒரு 50 குட்டி பக்கமாக கிடக்கு. சரி, இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிகளாக இப்போ இருக்குது? இப்போ ஒரு 4 மாதம் குட்டி, 4 மாதம் இடத்துல இருக்கும். சரி, இந்த குட்டிகளில் எங்கே வாங்குறீங்கண்ணே? இது எட்டயபுரம் சந்தை. சரி, நீங்கள் வாங்கிச்சில் என்ன மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குறீங்க? அதாவது எத்தனை மாதம் குட்டிகள் இருக்கணும், என்ன ஸ்டேஜில் இருக்கணும், என்ன வெயிட்டில் இருக்கணும், ஏதாட்டு கணக்கு பண்ணி வாங்குறீங்கண்ணே? அதாவது சந்தைக்கு போயிட்டாலுமே அதில் குட்டியை தேர்வு எடுக்கிறது ஒரு கலை. அதாவது குட்டியை நல்லா நீல வளமாக இருக்கான்னு பார்க்கணும். வாயில் புண்ணு, இந்த கால் குழம்புல புண்ணு, இந்த காலை தூக்கி பார்த்தோம்னா அந்த காலுக்கு அடியில் புண்ணு இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் குட்டி எந்த மாதிரி இருக்கு, 3 மாதம் கழிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். குட்டி வெயிட் கெயின் ஆகுமா? உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பொடி குட்டி ஒன்று கிடக்கும். எவ்வளோ தீனி போட்டாலுமே அந்த குட்டி வெயிட் ஏறாது. ஆமா, இந்த குட்டி மாசமும் இந்த குட்டி மாசமும் ரெண்டுமே ஒரே இதுதான். ஆனா இந்த குட்டிக்கு அதே தீவனம் தான் சாப்பிடும். இந்த பாத்தீங்களா எப்படி கிடக்குன்னு? ஆமா, வளரவே இல்லையா? ஆமா, இப்படி ஓடி தான் கிடக்கும். இந்த குட்டியை பாருங்க எப்படி கிடக்குன்னு. ஒரே வயசுல அது அப்படிதான் இருக்கு. இது நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டியா இந்த மாதிரி ஓங்கோல் அந்த மாதிரி குட்டிகள் வாங்கினோம்னா இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகும், விற்கிறதுக்கும் நல்லா இருக்கும். 3 மாசத்துல உங்களுக்கு 30 கிலோவுக்கு மேலேயே குட்டி வரும். ஆமா, இந்த மாதிரி குட்டிகள் வாங்கினீங்கன்னா இந்த இப்படியே தான் இருக்கும். அதை விற்க முடியாது ஒரு 3 மாசத்துல. அது அப்படியே தான் இருக்கும். இன்னுமே குறுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ரெட்டை குறுக்கு. கால் கணத்தை பாருங்க, கால் கணம். சின்னது பெருசுமா பிடிச்சிட்டு வருவோம். சரி, சின்னது பெருசுமா பிடிச்சிட்டு வர அந்த சின்ன குட்டியை பூரா கொஞ்சம் மீடியமாவே தான் இருக்கும். பெரிய குட்டியை நல்லா அதிகமா தீனி சாப்பிட்டு நல்ல குட்டியை நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். விலை 6 ரூபால இருந்து 7 ரூபா ரேஞ்சுக்குள்ள. ஏன்னா வாங்கும் போதே கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னு வச்சுட்டுங்களேன். வாங்கினோம்னா விற்கும் போது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். குட்டி 15 கிலோ வரைக்கும் இருக்கணும் எடை. 15, ஆமா 15குள்ள, 14, 15குள்ள இருக்கணும். ஆமா, அப்பதான் நம்ம வாங்கி அதை ஒரு 3 மாசம் தீனி போட்டு வளர்த்து அதுக்கு மருத்துவத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா செவிக்க முடியும். இப்போ 10-12 கிலோ வாங்கிட்டு 10-12 கிலோல பிடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் கெயின் உங்களுக்கு 4 மாசம் ஆகும், 3.5 மாசம் ஆகும். அந்த மாதிரி ஆகும். இதே நீங்க 14 கிலோ 15 கிலோல பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த 3 மாசம் 90 நாள்லயே உங்களுக்கு குட்டியை கை மாத்திரலாம். இந்த 100 நாள் வளர்ப்பு, 3 மாசம் வளர்ப்பு, இதெல்லாம் தீவனம் ரொம்ப முக்கிய பங்காற்றும். நீங்க போடுற தீவனத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. எப்படி இந்த தீவனத்தை செலக்ட் பண்ணி போடுறீங்கன்னா? அதாவது 3 மாசம் வளர்ப்புக்கு தீவனம் தான் ராஜா. அதாவது நான் இப்போ வாங்கி 2வது பேஜ். மொதல் பேஜில் நிறைய தீவனத்துக்காக நிறைய வீடியோகள் பார்த்தேன். ஆமா, இந்த குட்டி வளர்ப்புக்கு என்னென்ன போட்டா குட்டி வளரும், எப்படி போடணும், என்ன ரேஷியோல போடணும் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு வீடியோவா பார்த்து பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் தீவனத்துக்காக. சரியான தீவனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு தீவனமா வாங்கி போட்டிருக்கோம். அதாவது பீர் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பீர் வேஸ்ட்லயே இன்னும் 2-3 ஐட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அடர் தீவனத்துக்கு வந்தோம். நம்ம மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் துவரந்தூசி, மக்காச்சோளம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கி போட்டு நம்மளே ஒரு ரேஷியோ அரிசி கிரிசி எல்லாமே சேர்த்து ஒரு ரேஷியோவில் கலந்து வச்சுக்கிடுவோம். கலந்து வச்சு போட்டு பார்த்தோம்னா வச்சுருங்களேன், அது போட்டு பார்த்துட்டு பக்கத்துலேயே நிற்கணும். அதிகமாக சாப்பிட்டுருச்சு, நம்ம அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குட்டிக்கு காய்ச்சல் வரும், கழிச்சல் வரும். அந்த இதெல்லாம் நிறைய பிரச்சனை அதுலலாம் இருந்துச்சு. வெயிட் கெயின் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு குட்டி அதிகமா சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டிக்கு கழிச்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குட்டி வெயிட் கெயின் கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் உள்ள வெயிட் கெயினோடி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வெயிட் கழிச்சல் ஆயிடுச்சுன்னா வெயிட் கெயின் கம்மி ஆயிடுது. ஏறின வெயிட் இறங்கிடும். ஆமா, இறங்கிடுது. அதனால இப்போ நான் இல்லை அப்படின்னாலுமே, பசங்க போட்டாலுமே, கொஞ்சம் சேர்த்து போட்டாலுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நம்ம மொதல் பேஜில் நிறைய இது பார்த்தாச்சு. சரி. அதுக்கப்புறம் இப்போ டிஎம்ஆர்னு ஒரு தீவனம் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோவில் தான் பார்த்தோம்.
ம், ம். பார்த்து மொத 100 மூடை பார்த்த உடனே வாங்கியாச்சு. ஏன்னா எல்லாரும் 1 மூடை 2 மூடை தான் வாங்குவாங்க ஒரு சாம்பிளுக்கு. ஆமா. நான் இது என்ன ஆகட்டுமே அப்படின்னு தான் மொத வாங்குனேன். சரி. என்ன ஆனாலும் சரி அப்படின்னு. ம். ஆ இல்ல வாங்கி எப்படி அந்த தீவனத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் என்ன? அதாவது நெறைய வீடியோ பார்த்துருக்கேன். நெறைய பண்ணைக்காரங்க வாங்கி வீடியோ போட்டு பார்த்ததுல ம், எனக்கு வந்து கொஞ்சம் இதா தெரிஞ்சது. ம். இந்த மாரி மயிலம்பாடிக்கு தான் நெறைய வாங்கி போட்டுருக்காங்க. சரி. நம்ம இது மாத்திரம் தான் தீவனம் இந்த தீவனம் மாத்திரம் தான் போடுறோம். ம். இந்த தீவனத்துல இப்போ என்ன எல்லாம் இருக்கு? இப்ப முன்னாடி ஒரு தீவனத்துல நிறைய தானியங்கள சொன்னீங்க. ஆமா. இந்த தீவனத்துல அப்படி என்ன இருக்கு? இதுல வந்து அடர் தீவனம் இருக்கு, ம், காஞ்ச தீவனம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து அதாவது மினரல் மிக்சடு ம், அதெல்லாம் கலந்து இருக்கு. இதுக்கு வந்து லிவர் டானிக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ம். ஆமா. இது வந்து ஃபர்ஸ்ட்டு மேல வந்து அந்த வைக்கல்லாம் சாப்பிட்ட உடனே கீழ பாருங்க மாவு மாரி இருக்கும். சரி. அது சாப்பிட ஒரு மேஜிக் மாரி. ம், ம். குட்டி வந்து வெயிட் வந்து அப்படி கன் மாரி ஏறுது. ஏறுது. ஆமா. சரி. இப்போ நீங்க வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த குட்டி? இந்த குட்டி வாங்கிட்டு வந்து இன்னும் 2 மாசம் கூட ஆகல இது. ம். சரியா 2 மாசம் கூட ஆகல. இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கும் இப்பவும் எவ்வளவு எடை கூடியிருக்கு? நான் வாங்கிட்டு வந்த குட்டி வந்து ஆவரேஜே மொத்தமே 12 கிலோ தான். ம், இப்போ பாருங்க, குட்டிய பாருங்க எப்படி இருக்குன்னு. ம், நல்லா நீல ஒசரமா, ம். நல்லா குட்டி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். 2 மாசத்துல. ஆமா. அது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு எடை கூடியிருக்கும் அது? பாருங்க ஒரு 25, 28 கிலோ இருக்கும். இப்போ ஆமா. நீங்க வாங்குச்சுல ஒரு 11 கிலோ தான். 12 கிலோ. 12 கிலோ. ஆமா. இப்ப அப்படியே டபுளா கூடியிருக்குன்னா டபுளா 28 கிலோ. கூடியிருக்கு. டிஎம்ஆர் தீவனத்தை தவிர இந்த தீவனத்தை போட்டு இது போக வேற என்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க? டிஎம்ஆர் தீவனம் ஒரு தீவனம் மட்டும்தான். வேற எந்த தீவனத்திலுமே இப்போ போடுறதே இல்ல. அது எப்படிண்ணே லாஜிக் ஆகும்? ஆ. ஏற்கனவே நீங்க பருப்பு வகைகள் தானியங்கள் போட்டிருக்கீங்க, வைக்கோல் போடுறீங்க, ஏகப்பட்ட தீவனம் போட்டு இந்த ஒரு தீவனம் எப்படி பத்தும்? இந்த ஒரு தீவனத்திலே எல்லாமே இருக்கு. ம், அடர் தீவனம் அந்த லாஸ்ட்ல மேல வந்து ம். வைக்கல் எல்லாமே சரி. இருக்கா? சரி. கீழ அந்த மாவு சத்து பாருங்க. ம், ம். தீவனத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். மேல வந்து அதெல்லாம் அந்த இத வைக்கல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கீழ வந்து மாவா இருக்கும். சரி. அந்த மாவெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குட்டிக்கு வந்து நல்லா இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கும் நல்லா. ம். தண்ணியும், பச்சை தண்ணியும் இந்த தீவனம் மட்டும் இருந்தாலே போதும். அப்ப தண்ணிலையும் எதுவும் கலந்து வைக்க மாட்டீங்க? புண்ணாக்கு தண்ணியில தண்ணி. எதுவுமே கலக்கறது இல்ல. பாருங்க, நீங்களே பாருங்க. பச்சை ம். தண்ணி தான் இருக்கு. அது போட்டாலே வெயிட் கெயின் ஏறுது. ஆமா. இப்ப நீங்க சொன்ன கணக்குக்கு 12 கிலோக்கு குட்டி வாங்கி இப்ப 28 கிலோ ஆயிருக்கு 2 மாசத்துல ஒரு குட்டியில 6 கிலோ ஏறுது. ஆமா. வெறும் டிஎம்ஆர் தீவனத்தை போட்டு. வெறும் டிஎம்ஆர் தீவனம் மட்டும்தான். வேற எதுவுமே மிக்ஸ் பண்றது இல்ல. தண்ணியும் பச்சை தண்ணி தான். அப்ப தண்ணியும் பச்சை தண்ணி தான். நீங்களே பாருங்க. ஆனா ஏற்கனவே கலப்பு தீவனம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. அந்த தீவனத்துக்கும் இந்த பேஜ்ல நீங்க போடுற டிஎம்ஆர் தீவனத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா ரேட்டு வித்தியாசம் இருக்கு. ம். ஒண்ணு, ரேட்டுன்னா எப்படி? அதாவது இந்த தீவனம் வந்து 1 கிலோ வந்து 22, 23 ரூபாக்குள்ள நம்மளுக்கு அடக்கமாயிருக்கு. டிஎம்ஆர். டிஎம்ஆர். சரி. இதே அடர் தீவனம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். நம்மளுக்கு 35 ரூபா, 36 ரூபா வந்து சேர்றதுக்கு வந்து அந்த ரேட் ஆயிரும். ம். அந்த தீவனம் அந்த அடர் தீவனம் போட்டோம்னா ஒரு ஆள் பக்கத்துல இருந்தே இருக்கணும். ம். என்ன காரணம்? அதாவது ஒரு ஒரு 1/2 கிலோ சேர்த்து போட்டோன்னு வைங்களேன், ஒரு ம். குட்டி அதிகமா சாப்பிட்டுச்சுன்னா ம். அதுக்கு வந்து சீரண கோளாறு அதிகமா இருக்கும். ஓ. ஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு ஒரு ஊசி போடணும். வயித்தால போகும். வெயிட் கெயின் பிரச்சனை வரும். ம், ம், இது வந்து அதே டிஎம்ஆர் தீவனத்துல வந்து அப்படி கிடையாது. ம், எவ்வளோ வேணாலும் தீவனம் வச்சுக்கலாம். ம். ஒண்ணுமே செய்யாது. ஒண்ணுமே சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சிச்சா பேசாம இருக்கும். இது சரி. வந்து இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம் வச்சுக்கோங்களேன், ம். ஒரு 2 மூடை கொட்டிட்டு போனாலுமே அது வந்து சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துக்கும். நம்ம திருப்பி வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ம். அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரமா வந்து பார்த்தாலே போதும். சரி. அதே அடர் தீவனம் வந்து அப்படி கொட்டிட்டு போக முடியாது. ம். நிறைய பிரச்சனை வரும். எல்லா குட்டி அதாவது இந்த குட்டிக்கு வந்து 1 மூடை இல்ல 2 மூடை கூட கொட்டிக்கலாம் டிஎம்ஆர் தீவனம். ம். அடர் தீவனத்தை வந்து அப்படி கொட்டிட்டு போக முடியாது. மூடை கணக்குல கொட்ட முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுனாலே குட்டிகளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். காய்ச்சல் வரும், கழிச்சல் வரும், எல்லாம் வரும். ஆ. காய்ச்சல், கழிச்சல் வந்து 1 மாசம் ஏறத வெயிட் வந்து அப்படியே இறங்கிரும். இது வந்து டிஎம்ஆர் அப்படி கிடையாது. எவ்வளோ வேணாலும் இறைய போட்டுட்டு போகலாம். ம், ம், சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இறையில தாலி மிச்சம் இருக்கும். ம், ம். அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ணும். அதே வயிறு பசிக்க சாப்பிட்டுக்கிடும். சரி. இந்த டிஎம்ஆர் தீவனத்தை என்ன அளவுல போடுறீங்க?
ஒரு குட்டியோட எடை அளவுல கணக்கு பண்ணி போடுறீங்களா? ம். என்ன அளவுல போடுறீங்க? என்னென்ன நேரத்துல போடுறீங்க? அதாவது இப்போ வந்து நம்ம குட்டிக்கு வந்து காலையில ஒரு நேரம் போடுவேன். சரி. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு நேரம் போடுவேன். 3 நேரமும் போட்டுட்டு இருக்கேன். ம். நைட்ல ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், காலையில ஒரு நேரம். எதுவும் அளவு வச்சிருக்கீங்களா? ஒரு குட்டிக்கு இந்த அளவுல நான் போடுவேன் அப்படின்னு. அதாவது 1 கிலோவுக்கு 100 அதாவது 70 கிராம் போடலாம். குட்டியோட ஆமா. வெயிட்டுக்கு. 60, 70 கிராம் போடலாம். இப்போ ஒரு ஒரு 10 கிலோ, 20 கிலோ இருக்குன்னா, ஒரு 1/400 ஆ. 70 கிராம் இல்ல 60 கிராம். அத கணக்கு பண்ணி போட்டுக்கிட வேண்டியதான். ஆமா. சரி. இப்ப நீங்க 50 குட்டி இருக்குன்னீங்க. 50 குட்டிக்கு எவ்வளவு தீவனங்கள் போடுறீங்க? 50 குட்டிக்கு வந்து இப்போ வந்து காலையில 1 மூடை, மத்தியானம் 1 மூடை, சாயந்தரம் 1 மூடை. 3 மூடை. 3 மூடை. 50. ஆமா. இது ஒரு குட்டிக்கு என்ன அளவு வருதுண்ணே? இது 1 கிலோ வரும். 1 கிலோன்னா இன்னைக்கு கணக்குக்கு ஒரு ரூ. 23. ரூ. 23 ஆமா. ஒரு குட்டிக்கான ஒரு நாள் செலவு. செலவு. மாச செலவு ஒரு குட்டிக்கு ரூ. 600. 600. 600, 650 வருது. சரிண்ணே. எடை எவ்வளவு ஏறுதுண்ணே? மாசத்துக்கு 5 கிலோ வெயிட் ஏறுது. தாராளமா ஏறுது. தாராளமா ஏறுது. ஆனா இந்த குட்டிகளுக்கு நோய் மேலாண்மை எப்படி பாக்குறீங்க? குட்டிகள் வாங்கிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சொல்லுங்களேன். அதாவது குட்டி வாங்கிட்டு வந்து 2, 3 நாள்லயே சளி மருந்து கொடுத்துருவோம். சரி. சளி மருந்து கொடுத்த உடனே அந்த ஒரு வாரத்துல பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் குடல் புழு ஹைடெக் பூச்சி மருந்து கொடுத்துருவோம். பூச்சி மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேசியா தீனி மாமூலா தீனி போட்டு அப்படியே போகும். சரி. அதாவது உள்ள பேஜில் வந்து எப்படின்னா அடர் தீவனம் போட்டுட்டு இருந்தேன். அதாவது அடர் தீவனம் போடும் போது ஒரு குட்டிக்கு வந்து இப்போ மாமூலா அது தீவனம் போட்டுருந்தோம். அதாவது அதிகமாக சாப்பிட்ட குட்டிகளுக்கு வந்து 4 குட்டி 5 குட்டி அப்படின்னு காய்ச்சல் வரும். இப்போ இந்த குட்டிகள் வந்து மொத்தமே 2 ஊசி தான் போட்டிருக்கேன் காய்ச்சல்னு. இந்த தீவனத்துக்கு வந்து காய்ச்சல் பிரச்சனையே இல்லை. உள்ள தீவனம் உள்ளதுக்கு வந்து காய்ச்சல் வந்து ஒரு நாளைக்கு 4 குட்டி 3 குட்டி அப்படின்னு ஊசி தனித்தனியாக கட்டி போட்டு ஊசி போடணும். நம்ம செரிமான பிரச்சனைகள் நிறைய வரும். இதுல அந்த பிரச்சனை இல்லை. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் மேலாண்மை கொஞ்சம் காப்பாத்துது. ஆமா. இந்த தீவனங்கள் இதுல வந்து மெடிசன் செலவே அதிகமா இல்லை இந்த தீவனது. ஆமா. வந்து மெடிசன் செலவு அதிகமா இருக்கும். அதாவது வயித்தால போகும், காய்ச்சல் வரும், ஜீரண பிரச்சனை வரும், கம்முன்னு நிற்கும், முடியெல்லாம் உப்பிக்கிட்டு நிற்கும். இப்போ வந்து அப்படியே கிடையாது. மொத்தமே ரெண்டே வாட்டி தான் ஊசியும் இன்ஜெக்ஷனும் ஊசியும் எடுத்திருக்கேன். ஆமா. இதுக்கு காய்ச்சல்னு அதுக்கப்புறம் ஊசியே நான் தொடவே இல்லை. ஆனா இந்த குட்டிகள் விற்பனை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பண்ணைகள்ல ஆசைப்பட்டு குட்டிகள் வாங்கி நல்ல தீவனம் போட்டு நல்லா வளர்த்துடுறாங்க. ஆனா குட்டிகளை விற்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திணறுதாங்க. சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது, சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்குது, லாஸ்ல வித்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்க விற்பனையை பத்தி சொல்லுங்க. விற்பனையில ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? விற்பனை மேலாண்மை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட வந்து கறிக்கடைக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்டு சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்டு சர்க்கிளில் இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து குட்டி வந்து நல்ல வளர்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுருங்களேன், அந்த நல்ல ரேட்டுக்கு வந்து கொடுத்துருவேன். எப்போ வந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு 50 குட்டி பக்கமாகவே இருக்கும். அடுத்தாப்புல செட்டு வெளியில் சொல்லியிருக்கேன். செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி. அங்கே வந்து ஒரு 100 குட்டி வளர்க்குற மாதிரி செட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே 50 குட்டி எப்போவுமே இருக்கும். ஆமாம். விற்பனை வேளாண்மை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நார்மலாக போய்கிட்டே தான் இருக்கு. கறிக்கடை. ஆமாம். நம்ம குட்டி வந்து இது டிஎம்ஆர் தீவனம் போட்டு வளர்க்குறதுனால குட்டி பாருங்க கொழுப்பே இருக்காது. அருமையா இருக்கும், நீட்டா இருக்கும் சாப்பிட. ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. ஆடு வளர்ப்புல தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா தீவனத்தை சரியா ஒரு பண்ணையாளர் சூஸ் பண்ணல அப்படின்னா நட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பண்ணைகள் இப்போ இருக்கிறதுல மூடுறதுக்கு காரணமே தீவன விலையேற்றம் தான். ஏன்னா ஆடுகளுக்கு வாங்கிட்டா தீவனம் போட்டாகணும், எவ்வளவு விலை ஏறினாலும் தீவனம் போட்டாகணும். கடைசியில் விக்கிச்சில கறி கணக்கை பண்ணி தான் நம்ம விற்க முடியும். அப்போ நீங்க சரியான தீவனத்தை தேர்ந்தெடுத்து இவ்வளவு நேரம் நீங்க தேர்ந்தெடுத்த தீவனத்தை பத்தி நல்ல முறையில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு தகவல் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.